அதுதான் ஆஸ்பிரண்ட், அதுதான் ரியல் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி வந்து ஒரு பேரியரா இருக்கும், லாங்குவேஜ் பேரியரா. தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் தனியா இருக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான லேம் ரீசன்ஸை சொல்லாதீங்க. இது வந்து ஒரு டம்மி ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, அதான் பாவீங்களா இப்படி பண்ணாங்க. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் டெடிகேட்டிங் தி லைஃப், ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் டெடிகேட்டிங் தி லைஃப்ன்ற தியரிக்குள்ள நம்ம இருக்கோம். ஹலோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல மல்டிபிள் ரிசோர்சஸ் அண்ட் டூல்ஸ் இருக்கு. அதுல ஒரு யூனிக்கான ரிசோர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா மூவிஸ். எப்படி ஒரு மூவி பார்க்கறது நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், எப்படி நம்ம மூவிஸ் பார்க்கறத ப்ரிப்பரேஷனோட இன்டெகிரேட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸை இன்னைக்கு புருஷோத் சார் கூட கேட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ வித்யா, ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல டாபிக். Because watching movie is a common factor which everyone will do, but how we can incorporate this in our UPSC preparation அப்படினு பாக்கும்போது it is an essential part. Okay. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பர்சனலா நிறைய சமயம் சொல்றது என்னன்னாக்கா இந்த மூவிஸ் பாருங்க அப்படின்றது நான் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். அதனால இந்த மூவிஸ் பார்க்கும்போது what will happen is they will get emotionally connected with the characters, with the storyline, with the historical context. அதெல்லாம் அவங்க பர்சனலா போயிட்டு பார்க்க முடியாது. கிளாஸ்லயோ புக்லயோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து they can able to get it only on a 2-dimensional format. இது வந்து ஒரு 3-dimensional formatல வரும். அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழ்நிலையை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் வில் பிகம் அ விஷுவல் கைட் ஆஸ் வெல். அதனால வந்து மூவிஸ் must be incorporated in our preparation. Definitely it will enhance the preparation, it will make the tasks easy. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மூவிஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும். இட் வில் ஹெல்ப் them to easily absorb the information effectively. ஓகே, ஸோ அதனால வந்து டெஃபினட்டா மூவிஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணணும். நம்ம எப்படி அதை இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டு ஸ்டார்ட் வித், இப்ப ஹிஸ்டரி நான் சொல்லி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா காந்தியன் ஃபேஸ் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் வரும்போது, காந்தியன் ஃபேஸ் எடுக்கும்போது நார்மலாகவே நான் என்ன சொல்லுவேன்னா காந்தி மூவி பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் தே ஸ்டார்ட் வாட்சிங் காந்தி மூவி, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தி இந்தியாவுக்கு வந்து ஃப்ரீடம் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்றத கம்ப்ளீட்டா வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா போட்டுறாங்க. ஸோ when here I want to clarify that when we are talking about movies, we are not only talking about the feature films, but also we are talking about web series and other kind of sources which is available in OTT or தூர்தர்ஷன் சேனல்ஸ், பொதிகை சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்ல வரக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு ஆஸ்பிரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்ப நான் வந்து ஃபுல் டைம் படிக்கணும், மூவிஸோ வெப் சீரிஸோ பார்த்து நான் டைவர்ட் ஆகிடக்கூடாது, அது ஒரு டைம் கன்சியூம் பண்ற ஃபேக்டரா தானே ஒரு ஆஸ்பிரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்ப்பாங்க. இப்போ நீங்க மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒரு கரெக்ட். நீங்க சொல்றது வந்து பெர்ஃபெக்ட்லி ரைட். யூ சி, எதுவுமே அதிகமாச்சுன்னா அது வந்து நமக்கு நல்லது இல்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த மாதிரி அதிகமான மூவிஸ் பார்க்கறது, பிஞ்சி வாட்சிங் பண்ணின்னு இருக்கிறது, அவசியமே இல்லாத விஷயங்களை பார்க்கறது, யூடியூப்ல சின்ன சின்ன ஃபன் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்ல வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இரலவெண்டான இன்ஃபர்மேஷனை பார்க்கறது பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் when we can able to streamline the list of movies, web series and other factors which is associated with our preparation, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we can able to use the media platform, அதாவது இந்த broadcast media platform வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காந்தி மூவி பார்த்துட்டு வந்து என்னுடைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கும் அந்த படத்தை பார்க்காம நார்மலா வந்து ஃப்ரெஷ்ஷா உட்கார்ற ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய கொஸ்டின்ஸ்க்கும் there is a lot amount of difference which is there. Okay. So அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இப்ப அதே மாதிரி வந்து ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸை பத்தி கிளாஸ் எடுக்கும்போது ஐ இன்சிஸ்ட் பீப்புள் டு வாட்ச் பகத் சிங், இன்சிஸ்ட் பீப்புள் டு வாட்ச் வாட் இஸ் இட் சிட்டகாங்னு ஒரு மூவி இருக்கு. சிட்டகாங் ஆர்டினரி ரைடை பத்தி மாஸ்டர் தான் இவருடைய சூர்யாசனுடைய ஸ்டோரியை பத்தி வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
மாடர்ன் மூவிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட்டை வந்து ரெலவெண்டா காமிப்பாங்க, காமிச்சு தே வுட் ஹவ் டேக்கன் இட் அப். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மல்டிஃபேரியஸ் கான்டெக்ஸ்ட்டை வந்து it will put in perspectives where we can able to easily understand. So இப்போ இது வந்து இப்போ இதே 1857 ரிவோல்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சொல்றோம் என்ஃபீல்டு ரைஃபிள்ஸை யூஸ் பண்ணி அந்த சிப்பாய்ஸை வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணாங்க யூஸ் பண்றது, அதுல இருந்து தான் இந்த சிப்பாய் மியூட்டனிக்கான ஒரு சோர்ஸாவே இருக்கு. and there are multiple sources as well, political, economical, social and other causes are there. பட் இது வாயில நம்ம சொல்றதுக்கும் ஒரு பிக்டோரியலா பாக்குறதுக்கு, இப்ப மங்கள் பாண்டே படம் ஒரு பையன் பாக்குறான் அப்படின்னாக்கா அது வந்து பிக்டோரியலா பார்க்கும்போது இட் கிவ்ஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் ஃபார் ஹிம் டு ஈஸிலி கிராஸ்ப் த கண்டென்ட். ஸோ மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி ஃபேண்டாஸ்டிக்கலி வெல். பட் வாட் ஐம் சேயிங் இஸ் மூவியை பார்த்துட்டு தான் படிக்கணும்னு நான் சொல்லலை. எனிவே ஆல் ஒர்க் மேக்ஸ் ஜாக் அ டல் பாய், ஸோ ஹி ஷுட் ஹேவ் சம் என்டர்டைன்மெண்ட். அப்படி பண்ணும்போது வாட் கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹேவ்? He can choose a movie which is relevant to the examination. அந்த கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய மூவியை பார்க்கறதுனால ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், இன்னொரு பக்கம் எஜுகேஷன் as well. So it serves both the purposes. இப்போ நீங்க சொல்றது எனக்கு எப்படி ரிசீவ் ஆகுதுன்னா, let's say இப்போ ஒரு கன்சிஸ்டன்ட்டா 3-4 days படிச்சிட்டு இருக்கேன், I'm not getting into that trap அப்படின்றப்ப obviously we tend to go and watch movie or web series instead of watching some random movies. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி காந்தி மூவியை பார்க்குறப்போ ஐ கேன் ஜஸ்ட் ரிலேட், ஓகே இந்த டாபிக்ஸ் படித்த மாதிரி இருக்கு, இந்த ஒரு ஃபேக்ட் நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி என்னால் ப்ரிப்பரேஷன் கூட அதை கோரிலேட் பண்ணிக்க முடியும். கரெக்ட். You know that you in a different video you actually explained something about brain fog. Yes. ஓகே, இந்த பிரெயின் ஃபாக்னு நீங்க சொன்ன அந்த விஷயம் வந்து அஃப்கோர்ஸ் இந்த வீடியோல அதை பத்தி பேசல, நாம வேற ஒன்றுல பேசணும். அந்த பிரெயின் ஃபாக் பத்தி நீங்க சொல்லும் போது it is very natural for the UPSC aspirants to get into the brain fog. ஒரு saturation point, அந்த saturation pointல இருந்து unwind பண்ணனும் அப்படினாக்கா definitely they need some entertainment. அந்த விஷயம் let it be the movies. இப்ப இந்த வீடியோலயே நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மூவிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்கோம். எப்பலாம் டைம் கிடைக்குதோ இந்த 50 மூவிஸை பாருங்கன்னு சொல்லிட்டு அதே 50 மூவிஸ் உடைய இதை வந்து please make sure that you put it in the description as well. YouTube descriptionல போட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்கறவங்க வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். அப்போ அந்த பிரெயின் ஃபாக் ரிமூவ் பண்ணனும். we want to unwind ourselves and get back, rejuvenate ourselves to get back to the studies. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதுன்னா, நீங்க ஹிஸ்டரியோ ஜியோகிராஃபியோ பாலிட்டியோ எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கண்டென்ட் இஸ் இந்தியா ஓரியன்டட். அப்போ இந்தியா ஓரியன்டட் கல்ச்சரை படிக்கணும், இந்தியா ஓரியன்டட் ஆர்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை படிக்கணும்னா அதை எப்படி புக்ல மட்டுமே படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? So we need to watch those movies. When we are watching those movies, what will happen is automatically you will get attracted towards that. நமக்கு அது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். and நம்ம வந்து naturally we will appreciate art. அதாவது ஒரு பாட்டு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டை பார்க்கும்போது இந்த பாட்டை எடுத்துக்கிறது வந்து ஒயிட் டெசர்ட் ஆச்சு, ரான் ஆஃப் கட்ச்ல இருக்கு, இன்னொரு பாட்டை பார்க்கும்போது இது வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி we will start thinking on that perspective. In fact, I'm currently constructing a quiz on that part where we will have only a movie clip, and based on that movie clip the people have to identify certain factors. Okay, அதனுடைய announcement வந்து நம்ம subsequent videosல நம்ம கொடுக்கலாம். So அந்த மாதிரி definitely we need to have a unwinding moment. அந்த unwinding momentல வந்து இத பார்க்கிறது better. Okay. ஒரு major advantage என்ன தெரியுங்களா? Civil service aspirant who's going to become a civil servant, who's going to handle the entire collectorate, ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்களுக்கு நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸ், பேட்ரியாட்டிசம், ஓகே, அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி கான்ஷியஸ்னஸ், கர்டசி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவிஸை பார்க்கும்போது எமோஷனலி தே கெட் இட். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி பேட்ரியாட்டிக் நேஷனலிஸ்டிக் மூவிஸை வந்து பார்க்கணும். இந்த மாதிரி மூவிஸ் வந்து நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷயோட ஃபேன் நான். ஓகே, ஏன்னா நிறைய படம் அவர் நடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மூவிஸ் தான். நிறைய படம் அவர் நடிக்கிறது வந்து இட் இஸ் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் நேஷனலிஸ்டிக் பேட்ரியாட்டிக் ஃபெர்வரோட இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப சில விஷயத்த வந்து ஒரு ஒன் லைனா நம்ம படிச்சுட்டு போறதை விட, இப்ப கேசரின்னு ஒரு படம், ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபியூ சீட்ஸ் தே வித்ஸ்டாண்ட் நியர்லி thousands ஆஃப் பீப்புள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு புஷ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா
பெல் பாட்டம் சொல்லிட்டு ஒரு மூவி. தென் யூ ஹாவ் உரி வந்து ஒரு நல்ல ஸ்டஃப். ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது we can able to appreciate what people are contributing to this country and what we are going to contribute to this country, and we are aspiring to be a civil servant, and how we can able to position ourselves in such a place where we can able to do our duty well அப்படின்னும் போது அந்த மூவிஸ் வந்து it will boost you. ஓகே, நிறைய சமயத்துல அந்த இந்த மூவிஸை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து we get goosebumps. ஓகே, கூஸ்பம்ஸ். நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் வந்து பகத்சிங் பார்த்துட்டு இருக்கோம் தியேட்டர்ல. அப்போ வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த மூவில காட்டாத ஒரு விஷயத்தை என்னோட ஃப்ரெண்டு சொல்றாரு. பகத்சிங் வந்து he told that என்ன வந்து நீங்க ஹேங் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வந்து என்ன வந்து ஹேங் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரிட்டிஷர்ஸ் சொல்றாங்க நீ பயப்படவே மாட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஆனா இப்ப நீ பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப பகத்சிங் என்ன சொன்னாரா, என்னுடைய உயிர் வந்து என்னோட மண்ணில் போகணும்னு நான் நினைச்சேன், நீங்க ஹேங் பண்ணீங்கன்னா நான் ஏர்ல தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அவங்க வந்து they got shocked, இப்படி ஒரு பிரேவ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அஃப்கோர்ஸ் இது மூவில வரல. ஆனா அந்த மூவியை பார்க்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட் அந்த டைலாக் சொன்னார். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு நேஷனலிஸ்டிக் மூவியை பார்த்து நாம டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட we get immense amount of other informations as well. Okay, so constantly ஒரு simple factor சொல்றேன். இந்தியன் படம், I am a fan of Shankar except until Indian 2 came. Okay, until Indian 2 came I was a fan of Shankar. அதுல இந்தியன் படத்தை பார்க்கும்போது இன்னைக்கும் நான் பார்க்கும்போது அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சீன்ஸ் வரும்போது I get goosebumps. Correct. Okay, அப்படி கூஸ்பம்ஸ் வர மொமெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் வேகமா புக் எடுத்து படிப்பீங்க, ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுப்பீங்க, ஒரு டெஸ்ட் எடுத்து எழுதுவீங்க. இல்ல இந்த பர்டிகுலர் கான்செப்ட், அதாவது வாவு சிதம்பரனாருடைய மூவி கப்பலோட்டிய தமிழ். ஓகே, அது வந்து ஒரு ரிபப்ளிக் டேக்கும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஏதோ ஒரு சேனல்ல போட்டுருவான். நான் ஐ டோன்ட் மிஸ் வாட்சிங் இட். அதுல வந்து வாஞ்சி ஐயர் வந்து ஆஷ் துரையை வந்து ஷூட் பண்ணுவாரு. அது வந்து வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் சொல்லிட்டு இப்பவும் அந்த ஸ்டேஷனோட பேர் வந்து வாஞ்சி பேர் இருக்கு, அவரோட பேர் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உடனே நான் ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போய் அதை செக் பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் சப்பேக்கர் பிரதர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா அதை பத்தி ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்கு, சப்பேக்கர் பிரதர்ஸ் பத்தி. சோ சப்பேக்கர் பிரதர்ஸ் ராண்டு ஏன் பிளேக் கான்செப்ட்ல வந்து எதுக்காக கொண்டாங்க அப்படின்றத வந்து நல்ல டீடைலா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, சோ இப்படி பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலி கான்ஸ்பிரசி கேஸ், கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ், பகத்சிங் படத்துல கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ் காட்டணும். சிட்டகாங் படத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிட்டகாங் ஆர்மரி ரைடு காட்டணும். காந்தி மூவில தேர் ஆர் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஓகே, சோ இப்ப இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது இப்ப ஏன்ஷியன்ட்டுக்கு வாங்க. இப்ப மிடிவல் இந்தியாவுக்கு போனீங்கன்னா மிடிவல் இந்தியாவில் வந்து ரியல் டைமா அந்த வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டோ இல்ல ஆர்கியாலஜிக்கல் சைட்லயே அவன் ஷூட் பண்ணிருப்பான். சோ அதனால அந்த பிரம்மாண்டத்தை நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும், எப்படி இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளால பார்க்க முடியும். சிலது பாத்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see that in some situations அசோகா மூவி இருக்கு, அதுக்கப்புறம் ஜோதா அக்பர். ஜோதா அக்பர் மூவி வந்து பாத்தீங்கன்னா that will also be a fantastic movie. அதுல வந்து பார்க்கும்போது ஓ இப்படி சாப்பிடுவாங்களா, இப்படி ஃபைட் பண்ணுவாங்களா, இப்படி பிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. இப்ப ஆஃப் லேட் பாத்தீங்கன்னாக்கா there is a lot amount of resurrection of Hindu kings based movies. அந்த ஹிந்து கிங்ஸ் பேஸ்டு மூவிஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மராத்தா பேஸ்டு மூவிஸ் எல்லாம் வருது. அதுல வந்து பியூட்டிஃபுல் மூவி ஒன்று வந்து பானிபட். பானிபட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 3 பானிபட் பேட்டில் இருக்கு, 3rd பானிபட் பேட்டில் பத்தி தான் அதுல பேசியிருக்கான். அப்படி ஒரு கிளாரிட்டி நம்ம எத்தனை தடவை புக்ல படிச்சாலும் அந்த கிளாரிட்டி கிடைக்காது. ஓகே, பானிபட் 3ல எதுக்கு வந்து மகாராஷ்டிரால இருக்கிற மராத்தாஸ் போய் டெல்லிக்கு மேல இருக்கிற பானிபட் ஏரியால எதுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய அஹ்மத் ஷா அப்தாலி கூட சண்டை போடுறாங்கன்றது வந்து புக்ல வந்து சும்மா 2 லைன்ல கொடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இட் வாஸ் ஃபவுட் பிட்வீன் மராத்தா அண்ட் அஹ்மத் ஷா அப்தாலி, அவ்வளவுதான். ஆனா ரியாலிட்டி அந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரியும் என்ன ஒரு டைரக்ஷனு. அதாவது கடைசியில் அந்த அஹ்மத் ஷா அப்தாலி வந்து சொல்லுவான், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க நான் போயிடுறேன் அப்படின்வான். ஆனா இந்த மராத்தா கிங் வந்து ஹில் நாட் டூ தட், பட் அல்டிமேட்லி இட் கெட்ஸ் பேக் ஃபயர். அப்போ அதுல பார்த்தா ஷுஜாவுத்தௌலா, ஷா ஆலம் எல்லார பத்தியுமே அதுல பேசுவாங்க. நம்ம அதை நீங்க பார்த்துட்டு ஷுஜாவுத்தௌலா அதுக்கப்புறம் நேரா பாத்தீங்கன்னா இதுக்கு போயிடுறாரு, எங்க நம்ம பேட்டில் ஆஃப் பக்சார், பேட்டில் ஆஃப் பிளாசி அந்த ரேஞ்சுக்கு அந்த சைடு போயிடுவார்.
ஸோ பேட்டில் ஆஃப் பக்சார் போயிடுவார். அப்போ இது எல்லாமே வந்து இட் வில் பி ஃபேண்டாஸ்டிக்கலி வெல். ஒரு உதம் சிங்னு ஒரு படம். ஓகே, உதம் சிங் யாருனாக்கா இந்த ஜாலியன்வாலா பாக் மசக்கர்ல வந்து டயர் ஹூ ஷூட்ஸ் டயரை வந்து கொன்னது வந்து உதம் சிங் தான் அப்படின்றது புக்ல போட்டிருக்கோம். ஓகே, பட் நீங்க மூவியை பார்க்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், பட் மூவியை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வில் ரியலைஸ் அந்த டயர் வந்து ஜாலியன்வாலா பாக் ஃபயரிங் ஆர்டர் பண்ண டயர் இல்ல. தட் இஸ் ஓடயர், ODWIER. அவர் வந்து கவர்னர் ஆஃப் பஞ்சாப். ஓகே, who ordered it from the top bureaucracy. ஷூட் பண்ண சொன்னது DYER. அந்த டயர் அவர் இறந்துருவார். பட் உதம் சிங் வந்து ஒரு சின்ன பையன் எப்படி போயிட்டு நிறைய ஹார்ட்ஷிப்ஸை ஃபேஸ் பண்ணி அதை பண்றாங்கன்னு போது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே we get that nationalistic feeling and patriotism வந்து it will be brimming out of us. அது எந்த லெவலுக்கு பிரிம் ஆகும்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து நேஷனல் anthem பாடும்போது you will get goosebumps or when you hear it you will get goosebumps. அதுதான் aspirant, அதுதான் ரியல் UPSC aspirant. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. சோஃபா நீங்க மல்டிபிள் மூவி நேம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இப்போ அதுல ஒரு இது பார்த்தோம்னா அது எல்லாமே ஹிந்தி மூவிஸா இருக்கு. ஃபார் பீப்புள் தட் who know ஹிந்தி, இப்போ எனக்கு ஹிந்தி தெரியும், ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ட்ரபிள் வாட்சிங் இட். பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி வந்து ஒரு பேரியரா இருக்கும், லாங்குவேஜ் பேரியரா. ஸோ அவங்க what can they do when the list is in Hindi movies? You nailed a very important point which is a hindrance in watching Hindi movies. But நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் தனியா இருக்கட்டும். நாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல UPSC உடைய எக்ஸாமினேஷனை எழுதி ஒரு சென்ட்ரல் சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு போகணும்னு நினைச்சிட்டோம். நாம ஹிந்தி கத்துக்கிறது தான் நல்லது. பட் இப்ப போய் கத்துக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், மெயின் எக்ஸாமினேஷன் முடிச்சு இன்டர்வியூக்கு நிறைய டைம் இருக்கு. ஹிந்தி பிரச்சார சபாக்கு வந்தீங்கன்னா அழகா சொல்லி கொடுத்துட போறேன். ஓகே, ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ லெட்ஸ் லீவ் இட், we are not going to speak about that. நீங்க கேட்ட கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரியான லேம் ரீசன்ஸை சொல்லாதீங்க. இப்ப கேப்ஷன்ஸ் வந்துருச்சு, சப்டைட்டில்ஸ் வந்துருச்சு. And most of the Hindi movies are coming up with Tamil audio. Okay, correct. அது வந்து ஹிந்தி படம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்தா நமக்கு தான் லாஸ். இப்ப நான் சொல்ற எல்லா படத்தையும் யார் பாக்குறா? டெல்லியில ராஜேந்திர நகர்ல இருக்கிற பசங்க பாக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம பார்க்கலன்னு சொல்றதுனால நமக்கு என்ன இது? இப்ப கூட ஃப்ரீடம் அட் மிட் நைட்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்தது. They are watching it, we are not watching it. Okay. Correct. That is a marked difference between So what we have to do, we have to be very clear what is our goal. நம்முடைய environment நம்முடைய கோலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். You can't be in a completely different environment and aspire to achieve something entirely different. Okay. இது வந்து it will create a dissonance, cognitive dissonance create பண்ணும். அப்போ உங்களுடைய environmental factors போது உங்களுடைய கோலை நோக்கி போற அந்த விஷயத்துல என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஹிந்தி படம்னு ஒதுக்காதீங்க. இப்ப நம்ம கொடுத்துருக்க 50 லிஸ்ட்லயே நிறைய ஹிந்தி மூவிஸ் இருக்கு, தமிழ் ஆடியோ இருக்கும். இல்லைன்னா சப்டைட்டில்ல பாருங்க, இல்லைன்னா சும்மா பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஹிந்தி படமும் பார்த்து புரியாமலாம் இருந்தது கிடையாது. அப்கோர்ஸ் ஐ நோ ஹிந்தி, அதனால தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் தட் இஸ் நாட் அ ஃபேக்ட். இந்த லேம் ரீசன்ஸை வந்து சொல்றத நம்மோட மாணவர்கள், தமிழ்நாடு மாணவர்கள் நிறுத்தணும். நம்ம இன்ஸ்டிடியூட்டோட மாணவர்கள் வந்து தயவு செஞ்சு அதை சொல்லவே சொல்லாதீங்க காதுல கேட்குற மாதிரி. தென் I will not tolerate. Okay. So anything else? So இப்போ நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ண மூவி லிஸ்ட் எல்லாமே நேஷனலிசம் ஓரியன்டடா இருந்தது சார். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரீஜனை பத்தின விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது வெரி நைஸ் ரீஜியனலிஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have very limited movies. Pan India அப்படின்றதுனால they are coming up with lot amount of nationalistic movies. ரீஜனலிஸ்டிக் மூவிஸ்னும் போது இப்ப கூட நான் ஏதாவது ரீஜனலிஸ்டிக் மூவி சொல்லுங்கனாக்கா நான் கப்பலுடைய தமிழன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், ரொம்ப லிமிடெட் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் few movies which may not much worth on that part. Maybe ஆடியன்ஸ் பாக்குற ஆடியன்ஸ் வந்து they can put it in the comment. ரீஜனல் மூவிஸ்ல தமிழ் மூவிஸ்ல வேற எது பேட்ரியாட்டிசம் நேஷனலிசம் வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய மூவிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி போடலாம். அதே மாதிரி நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் போர்ச்சுகீஸை பத்தி பேசுவோம். இதுல ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியால பேசுவோம். மரக்கர் த லயன் ஆஃப் அரேபியன் சீன்னு சொல்லிட்டு, லயன் ஆஃப் டைகர் ஆஃப் அரேபியன் சீன்னு சொல்லிட்டு மரக்கர்னு சொல்லி ஒரு மலையாள மூவி, அது கூட தமிழ்ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த கர்தாஸ் சிஸ்டம் பத்தி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசியிருக்காங்க.
வம்சி பழசி ராஜான்னு சொல்லிட்டு மம்முட்டி நினைச்ச ஒரு படம் இருக்கு. அதுல வந்து எப்படி டச்ச டிஃபீட் பண்ணி அனுப்புறாங்க. பட் உங்களுக்கு தெரியும் டச்ச வந்து 2 பேட்டில் தான் டிஃபீட் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஒன்னு வந்து பேட்டில் ஆஃப் கொலச்சல் கேரளால, இன்னொன்னு பேட்டில் ஆஃப் பிதேரா. அதை வந்து பிரிட்டிஷ் படிச்சிருக்காங்க. அதோட டச் கிளம்பி போயிடுறாங்க. இந்தியாவுக்கு சைடே வரதே கிடையாது. அப்போ இந்த பேட்டில் ஆஃப் கொலச்சல் வரும்போது வம்சி பழசி ராஜா இதுல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை காட்டியிருப்பாங்க. ஸோ ரீஜனலிஸ்டிக் மூவிஸும் இம்பார்ட்டன்ட். பட் பாயிண்ட் இஸ் there is no many movies. But nowadays ஹிந்தி மூவிஸ் வந்து தமிழ்ல டப் பண்ணி வருது, அப்புறம் தமிழ் ஆடியோட வருது வந்து that is a good factor we need to find it out. இப்போ பாகுபலி மாதிரியான மூவிஸ்லாம் இருக்குல்ல சார், அதையே நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? You see, பாகுபலி மூவி வந்து according to me, with no offense, it's a remake of Mahabharata. Okay, அது வந்து என்னுடைய கருத்து, அதை யாரும் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதையே வந்து இங்க இருக்கிற சகுனிக்கு காலில் அடிபட்டிருக்கோம், இங்க நாசருக்கு கையில இதுவா இருக்கும், இங்க அர்ஜுனன் துரியோதனன், அங்க வந்து there are some characters I don't remember that. ஆனா அதை பார்க்கலாம். ஏன்னா it provides you with a historical fervor. Okay, so I think that it is shot under the banner of Asmaka Mahajanapada இது கேட்டகரியில தான் வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்ற அந்த what is that place called? மகிழ்மதி. மகிழ்மதி அந்த இடத்துல 2 கேபிட்டல் இருக்கும். அதுல ஒரு கேபிட்டல் மகிழ்மதி. ஓகே, but at least they show how things are there. அதுல 2 வெப்பன்ஸ் நம்ம ஹிஸ்டரியில மென்ஷன் பண்ணிருக்கோம். மகாஜனபதாஸ்ல 2 beautiful. correct. ரத்தமூசலா, I don't remember that weapon name. அஜாதசத்ரு வந்து லிச்சாவிஸ் வைஷாலியை அட்டாக் பண்றதுக்காக கிரியேட் பண்ண 2 வெப்பனை, அது வந்து ஒன்னு அந்த கேட்டபல்ட் ராக்ஸ். ஆமா, ஒன்னு வந்து கரெக்ட் front leg will have blades and then முன்னாடி போற people correct. அது ரெண்டுத்தோட உண்மையான இன்னோவேட்டர் வந்து அஜாதசத்ரு. பட் அதை யூஸ் பண்ணவர் வந்து பாகுபலியில who's the director? That some director. Okay, Rajmouli, I think so. Correct. Okay, Rajmouli would have used it. So, but அதெல்லாம் பார்க்கலாம். To some extent it will be pretty decent. But however, உண்மையிலேயே ஹிஸ்டாரிக்கல் ரீமேக்ஸை பார்க்கறது நல்லது. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் so far பார்த்தோம்னா டிஸ்கஸ் பண்ண எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. அப்போ ஒரு கேண்டிடேட் வந்து மூவி பார்த்தா ஹிஸ்டரியை மட்டும் தான் உங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா? இப்போ அதர் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு, லைக் ஜியோகிராஃபி இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. அது வந்து கிராஸ்ப் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி செட் ஆஃப் மூவிஸும் நமக்கு அவைலபிளா இருக்கா? யூ see, எல்லா ஜெனரலியுமே மூவிஸ் இருக்கு. ஆனா ஹிஸ்டரியில அதிகம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ராம் சேத்துன்னு ஒரு படம். ஓகே, இந்த ராம் சேத்து படத்துல பாத்தீங்கன்னாக்கா இட் வாஸ் so good that எப்படி இந்த ராமர் பாலம் பில்ட் பண்ணாங்க, அது உண்மை இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க. I felt that there is a lot amount of very good logic on that part. இந்த ராம் சேத்து படத்துல அந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் கான்டெக்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சயின்டிபிக் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா 2 மூவி சொல்றேன், யூ ஷுட் டெஃபினெட்லி வாட்ச் இட். 3 மூவி சொல்றேன், டெஃபினெட்லி யூ ஷுட் வாட்ச் இட். அது வந்து இல்ல, ஒரு சயின்டிபிக் திங்கிங், ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட், ஒரு அப்ரிசியேஷன் டு அவர் இந்தியன் சயின்டிஸ்ட், அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். 3 மூவி பேசிக்கான மூவி. பரமாணு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி. அதுல வந்து இந்தியாவுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் போக்ரான்ல வந்து எப்படி நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்கன்றத பத்தி அவ்வளோ டீடைல்டா கொடுத்துருப்பான். அவ்வளோ டீடைல் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் வந்து அந்த பரமாணு மூவி பார்த்துட்டு உண்மையா சொல்றேன், நம்மளோட எனர்ஜி கிளாஸ்ல நியூக்ளியர் அப்படின்ற அந்த செஷனுடைய ஃபுல் கண்டென்ட்டை நான் கிரியேட் பண்ணது அந்த பரமாணு மூவியை பார்த்ததுக்கு அப்புறம். பரமாணு மூவில இருந்து நான் பண்ணல, அதை பார்த்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல அங்கிருந்து போய் பண்ண பாருங்க, லைனா வந்துருச்சு. எம்டிசிஆர், வாசேனர் அரேஞ்ச்மெண்ட், ஆஸ்திரேலியா குரூப், அப்புறம் வந்து நம்முடைய 2 போக்ரான்ல பிளாஸ்ட் பண்ணது, நம்ம என்ன மாதிரி ப்ரோக்ராம் பண்ணது, ஹூஸ் பிஹைண்ட் தட் ஒன், கரெக்ட், எல்லா ஃபேக்டரியுமே இட் ஹஸ் பீன் பிளேஸ்ட் ஓவர் ஹியர். அந்த லெவலுக்கு இன்ஸ்பிரேஷன் தரக்கூடிய மூவி பரமாணு வந்து அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். அதே நீங்க இது பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், மிஷன் மங்கல்னு ஒரு மூவி இருக்கு. ஓகே, I'm a bit bad in actor's name. ஓகே, அதுல அந்த ஃபீமேல் ஆக்டர் வந்து she also comes in Shakuntala Devi. ஓகே, அவங்க பாத்தீங்கன்னா பூரி சுடுவாங்க வீட்டுல. அந்த பூரியை சுடும்போது she will get an idea, she will apply that idea. ஏன்னா அந்த மிஷன் மங்கள்யான் வந்து ஃபண்டிங்கே கிடையாது, அது வந்து ஒரு டம்மி ப்ரோக்ராம் மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே,
அந்த மூவில அப்படி காட்டுவான். நான் சொல்லல, யாராவது நான் சொல்றேன்னு நினைச்சு போறாங்க. டம்மி ப்ரோக்ராம் மூவில காட்டுவான். ஆனா அந்த டம்மி ப்ரோக்ராம் இருக்கிற ஃபண்டிங்கை யூஸ் பண்ணி எப்படி ஃபியூயலை ப்ரிசர்வ் பண்ணி அந்த டிஸ்டன்ஸுக்கு போக முடியும் அப்படின்றத வந்து அவன் எடுத்துட்டு போவோம். அதை பார்த்தபோது ரியலி ஐ காட் இன்ஸ்பயர்ட். அது வந்து இன்னொன்னு வந்து அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஃபேக்டர்லயே வரும். பிகாஸ் இனோவேட்டர் இஸ் ஃபீமேல். நெக்ஸ்ட் படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் வந்து தி நம்பி எஃபெக்ட். ஓகே, ஆமா ஆமா, ராக்கெட். ஓகே, the movie name is some rocket ன்னு தான் வரும். the Nambi effect, rocketry, correct, rocketry தான், correct, you are right, rocketry, the Nambi effect அப்படினு சொல்லிட்டு அத பாக்கும்போது we can able to see that how the scientists are dedicating their life. நாம வந்து IAS officer தான் dedicating their life, IPS officer தான் dedicating their life ன்ற தியரிக்குள்ள நம்ம இருக்கோம். ஏன்னா நாம அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. ஓகே, நாம் because people are aspiring for that. பட் அதுல பாத்தீங்கன்னா scientist உடைய ஃபேமிலியும் எப்படி இருக்காங்க அப்படினும்போது, since you mentioned scientist and scientist family, என் மைண்ட் டக்குனு ஓப்பன்ஹைமர் அந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு போயிடுச்சு. you see Oppenheimer, Manhattan Project, அதுக்கு அப்புறம் வந்து the imitation game, the beautiful mind. இந்த இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். you see imitation game நான் பார்த்தபோது I really felt that how they worked to break the code during the world war. ஓகே, ஹிட்லருடைய அந்த சீக்ரெட் கோட்ஸ் வந்து பிரேக் பண்றதுக்கு அது வந்து இமிடேஷன் கேம், பியூட்டிஃபுல் மைண்ட் எல்லாமும் ஃபேண்டாஸ்டிக்கான மூவிஸ். யூ பாயிண்டட் ரைட்லி ஆன் தி ஓப்பன்ஹைமர், மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். ஓப்பன்ஹைமர் பார்த்தபோது தெரிஞ்சுது, we could able to see that how they were planning in a separate place where people were secluded so that they can able to drop bomb on Japan. And also அவங்க சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாம அவங்களோட ஃபேமிலியுமே they were isolated, ஒரு மினி டவுன் பில்ட். correct. So இதெல்லாம் வந்து நம்ம புக்ல தெரிய முடியாது. And also there will be multiple factors like how the atoms work, எப்படி அந்த bombs create பண்றாங்க, அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி added factors. ஏன்னா அவங்க நல்ல ரிசர்ச் பண்ணி எடுக்கிறதுனால obviously they come up with a factor which loads of emotional and visual content where we can parcel in a way which we can able to easily grasp it. Okay, so another scientific movies, Nambi effect, Mission Mangal, அதுக்கு அப்புறம் வந்து what we can able to go for this இன்னொரு படம் நான் என்ன சொன்னேன், மிஷன் பரமாணு. இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சயின்டிஃபிக் ஃபேக்டர்ஸ்க்கு அந்த மாதிரியான மூவிஸ் வந்து டெஃபினெட்லி we should see. So I hope that இந்த மூவிஸை பார்க்கறது வந்து it will definitely help people in terms of having good knowledge or inspiration. ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், இன்னொரு பக்கம் எஜுகேஷன், ஃபர்தரா நீங்க படிக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ நம்ம ஹிஸ்டரி ரிலேட்டடா பேசணும், சயின்டிஃபிக் மூவிஸும் பேசணும். அப்புறம் நான் ரீசெண்டா ஒரு மூவி பார்த்தேன், ரொம்ப ஃபேமஸான மூவி லக்கி பாஸ்கர். எனக்கு அதை பார்க்குறப்ப நம்ம எக்கனாமிக்ஸோட நிறைய டாபிக்ஸ் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அப்புறம் இந்த பேங்க் ரெசிப்ட்ஸ், அதுக்கப்புறம் வாட் யூ சே ஹவாலா மணி லாண்டரிங் ரிலேட்டடா எப்படி இது ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துச்சு. ஸோ ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், அதுக்கும் நம்மளால மூவிஸ் வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்துக்க முடியும். எக்கனாமிக்ஸ்க்கு வந்து there are lot amount of movies. ஆனா ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த எக்கனாமியை பேஸ் பண்ணி மட்டுமே எடுக்க மாட்டான். அவன் ஒன்னு ஸ்கேமை பத்தி எடுப்பான், ஓகே, ஆர் ஸ்கேமை பத்தி தான் எடுப்பாங்க. அந்த ஸ்கேமை வந்து எப்படி டீமிஸ்டிஃபை பண்றாங்கன்றதுல நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்ஸா இது பண்ணிக்கலாம். இந்த இன்னொரு ஐஸ்வர்யா ராய் மூவி கூட ஒன் will be there, I think குரு மூவி or something. குரு மூவி வந்து நாங்க அப்படியே திருபாய் அம்பானி எப்படி பணக்காரராக காட்டிடுவான்னு நினைச்சு நாங்க போனோம். ஆனா அந்த மாதிரி ஒன்னும் காட்டல. மாறி இவங்கள தான் டிஸ்க்ளோஸ் பண்ற மாதிரி they will expose மாதிரி காட்டுவாங்க. பட் அதுல பெரிய விஷயம் இல்ல. ஓகே, பட் அந்த மாதிரி இப்ப பஜார் இருக்கு, or you can able to see that. இப்ப சங்கர் படமே இது எடுத்துக்கோமே, சிவாஜி மணி லாண்டரிங் கிளாஸ் மெயின் எக்ஸாமினேஷன்ல நான் மணி லாண்டரிங் கிளாஸ் எடுக்கும்போது I think that you should remember the phases: placement, layering, integration. Placement, layering, integration are the 3 steps for money laundering அப்படின்றது வந்து யூனிவர்சல். யார் சொல்றது? வேர்ல்ட் பேங்க். அந்த பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டிகிரேஷன் இது வரைக்கும் நான் படிச்ச எல்லா புக்லயும், நான் பார்த்த எல்லா வெப் சீரிஸ்லயும், டாக்கு சீரிஸ்லயோ இல்ல டிஸ்கவரி டாக்கு சீரிஸ்லயோ எதுல பார்த்தாலுமே சொதப்பி வச்சிருப்பான். கூட சிவாஜியோட அந்த பிக்சர் தான் நான் போட்டிருப்பேன், சிவாஜியோட அதே பிக்சர் தான் நான் போட்டிருப்பேன். பட் சிவாஜி படத்துல வந்து அதை வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அதை காட்டியிருப்பான். நம்ம வந்து லேமன் பார்க்கும்போது அது ஒரு சீன்,
But as a teacher, when I see that, எவ்வளோ அழகா placement layering, in fact, money laundering பொறுத்த வரைக்கும் there are 6 steps. 3 steps தான் normal literature will say. Placement, layering, integration. ஆனா creation, consolidation, placement, layering, integration and realization. இதுதான் 6 ஸ்டெப். 6 ஸ்டெப்புமே சிவாஜி மூவில வருது. சோ அந்த மூவியோட ஒரு கிளிப்பை நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5 நிமிஷத்துல பசங்க கிட்ட வந்து இந்த 6 ஸ்டெப்பையும் நான் காட்டிட முடியும். சோ அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் மட்டும் இட் வில் பி சீடட். இட் வில் பி சீடட் இன் வேரியஸ் மூவிஸ். அதுக்கு தனி மூவி நம்ம சொல்ல முடியாது, ஆனா தனி வெப் சீரிஸ் இருக்கு. இந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், அதுக்கப்புறம் வந்து டெல்கி ஸ்கேம் பார்த்தபோது ஐ காட் இன்ஸ்பயர்ட். ஓகே, அடாப்டாவிங்களா இப்படி பண்ணுவாங்களா? எப்பவுமே அந்த ஸ்கேம்ல வந்து யூ ஷுட் நாட் கெட் இன்ஸ்பயர்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரோட்டகனிஸ்ட். அவனை பிரேக் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவான் பாருங்க, ஹானஸ்ட் ஆஃபீஸர், அவனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகும். ஏன்னா அவன் லைஃபையே விட்டு அதை புடிச்சே அவனு வருவான். டெல்கிலேயே அதே மாதிரி வரும். வெரி இன்ஸ்பைரிங். எவ்வளோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் மேனேஜ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் கிவ் அஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் டு ஹேண்டில் திஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் இருக்கு. பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தாஷ்கண்ட் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் மெட்ராஸ் கஃபே. தாஷ்கண்ட் ஃபைல்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட்ல வரைக்கும் நீங்க டச் பண்ணலாம். அதுல தாஷ்கண்ட் ஃபைல்ஸ்ல லால் பகதூர் சாஸ்திரி தாஷ்கண்ட்ல போயிட்டு சைன் பண்ணி அது நீங்க நைட்டே இறந்துடுறாரு. அவருடைய டெத் மிஸ்டரியை ரிசால்வ் பண்ற மாதிரி தான் இந்த மூவி எடுத்து வந்திருப்பான் தாஷ்கண்ட் ஃபைல்ஸ். அதுவும் நல்ல படம். அதனால இந்த 50 movies which we have listed is a very exhaustive list. But in addition நம்ம இன்னும் கூட நிறைய கலெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். Okay, is there any other question? I think that we sufficiently spoke about how to incorporate movies in our preparation. இந்த இதுலயே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டையும் கொஞ்சம் டச் பண்ணிட்டோம். ஹிஸ்டரியில இருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும். கரெக்ட். So ஆர்டிகல் 356 னுடைய ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிகல் 15, அதுக்கப்புறம் there are many factors in which marginalized people னுடைய ரைட்ஸ் பத்தி வரக்கூடிய படம். ஆனா அந்த சில படங்கள்லாம் வந்து ஐடியாலஜிக்கல் எஜெண்டாவோட எடுப்பாங்க. நாம வந்து we should because நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they should be unbiased. அதனால they should take what is required and leave what is not required. ஓகே, மூவியை பார்த்து அப்படியே ஜெல்லா எடுக்கக்கூடாது. அதுல நமக்கு தேவையான கண்டென்ட்களை மட்டும் எடுத்துக்கிற பிராக்டிஸை கொண்டு வரணும். So I hope that this tool will be a very important tool in your arsenal, in your preparation. So anything else you have to say? I'm done with my questions today. Okay. So if you people have come across some movie which will be helpful for inspiring UPSC aspirants in their preparation, kindly drop those information in the comment sectionல. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மூவி UPSC படிக்கிறதுக்கு, அதுக்காக 12th ஃபெயில்னு போடாதீங்க. ஓகே, of course 12th fail is also an inspiring movie, பட் அந்த மாதிரி சில மூவிஸ்னுடைய நேம் போடும்போது it will be help both subjectively as well as for inspiration purposes. Thank you so much for watching this video. Thank you. We'll meet in our next video. Bye.